ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி வந்து சிக்கன் 65 செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கிலோ கோழி எடுத்துக்கிறேன். மஞ்சள் உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். இதேமாதிரி ஒரு 4-5 தடவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் தூள் ஒரு முழுசாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அப்போ தான் வந்து நல்லா கலர் கொடுக்கும். மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு. மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூனு. ரெண்டு டேபிள் ஸ்பூனு தயிர் போட்டுக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும், புழிஞ்சு விட்டுக்கலாம். அரை டேபிள் ஸ்பூனு தூள் உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போதும், இந்த அளவு போதும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக வரும், நைஸாக வரும் நல்லா. இதை எல்லாத்தையும் வந்து கலந்துக்கலாம். இப்போ இதுமாரி வந்து கலந்து வச்சுக்கணும். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒரு முட்டை போட்டு இதில் கலந்து வச்சுக்கலாம். அதுவும் நல்லா ருசியாக தான் இருக்கும். நான் வந்து முட்டையை போடல இன்றைக்கி. நான் இதில் இப்போ வந்து எல்லாம் போட்டு கலக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நல்லா ஊறட்டும். சாந்து வந்து நல்லா ஊறி வந்தால் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா வந்து 2 மணி நேரம் கூட வந்து ஊற வச்சுக்கலாம். கோழி வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊறிடுச்சு சாந்தில். இப்போ வந்து எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் விருப்பப்பட்டாக்கா வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சி எடுத்து வந்து கோழியை போட்டுக்கலாம். இப்போ உடனே திருப்பக்கூடாது. கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு திருப்பி விடலாம். ஒரு பக்கம் வந்து எடுத்து இப்போ வந்து ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். வெந்துட்டு ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் வேக விட்டோம். சிக்கன் 65 ரெடி ஆகிடுத்து. எடுத்துட வேண்டியது தான். எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். முதல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ 2வது போட்டுக்கிறோம். 2வது போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறோம், வந்து எப்படி செஞ்சுக்கிறேன்னு பார்க்கலாம். இடம் வந்துடுச்சு. இப்போ எடுத்துட வேண்டியது தான். எதையும் சிக்கன் 65 ரெடி ஆகிடுதுங்க. இதேமாரி வந்து நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது மேலே வந்து கொஞ்சம் வெங்காயம் வந்து பொடிசாக வெட்டி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.